நிகழ்ச்சியின் காலவேளையை மீண்டும் இந்த தொலைபேசி மூலமாக அவங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை கொடுத்தபடியாக தேவன் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறேன். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வீடுகளில் கூட எங்களுடைய சிந்தனைகளை எங்கே போகாமல் எல்லா தேவ சமூகத்தில் காத்திருந்து எப்படி ஒரு ஓய்வு நாள் ஆசிரிப்போமோ அதே ஒரு கர்த்தர் பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் பாடி துதிங்க, வார்த்தைகளை உணருங்க, சிந்தனைகளை எங்கும் போகக்கூடாது. நிச்சயமாகவே தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய கூடாரங்களில் வருஷிப்பார். நாம் செவிப்போம். பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். உங்களுடைய அநாத நோக்கத்தின்படியாய் பயங்கரமான சூழ்நிலை மத்தியில் கூட எந்த மனமகிழ்ச்சி நாளே தேவ பிள்ளைகள் கூடாரங்களில் அங்கங்கே காணப்பட்டாலும் ஜீவ வார்த்தையின் சார்பில் ஊழியக்காரராக நாங்கள் ஐயா உங்களுடைய சன்னிதானத்தில் பாடி பரவசமுடைய இந்த ஒரு மனதை நாவி கொடுத்தீரதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமயங்கள் மத்தியிலே விளங்குவதாக தூரமாக இருந்தாலும் நீ சமீபத்துக்கு தேவன், தூரத்துக்கு தேவன். உங்களுடைய பிரசன்னம் அப்படியே கூடி ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய கூடாரங்களிலும் ஊழியக்காரர் எங்கள் மத்தியிலும் இந்த வல்லமை வெளிப்படுவதாக. யாராவது மகிழ்ச்சியாக இருந்த பிள்ளைகள் சொல்லணும், ஆசீர்வாதங்களை காணணும், ஆவில ஒருபடி முன்னோக்கி போகணும். பூமிக்குரிய கிரியைகளையும் சமாதானையும் சந்தோஷத்தையும் பொருளாதாரங்களை கண்டு கழி கூறணும். எல்லா துக்கம் துயரம் சூழ்நிலைகள் மாற்றி போடுங்க, அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்க. நாம மாத்திரம் உயர்த்தப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிற ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்ம அப்படியே உள்ள சபை பாட்டுக்களை 247 துதிப்பேன் 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 காலம் எல்லாம் என்னை காத்தவரை நான் உள்ளடவும் துதிப்பேன். துதிப்பேன்
எப்போதும் என் வாயிலே. இந்த நாளிலே நாம் வசனத்தை வாசிக்கிறது பெருசு இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் துதிக்கிறோமா? கொஞ்சம் யோசனை. எப்படி துதிக்கிறோம்? மனமாற துதிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை கோபமா துதிக்கிறோமா? துதிக்கணுமே துதிக்கிறோமா? உண்மையாக துதிச்சுவாங்க. உண்மையிலே அதனுடைய ஒரு பிரசனத்தை நம்ம உணர முடியும். இரண்டாவது பாடலை பாட போறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்களை எனக்கு செய்யும். அல்லேலூயா. அற்புத செய்திடுங்க, அதிசய நடத்திடுங்க, நன்மைகள் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க, நன்மையான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யாருங்க உயர்ந்த அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாருமே உயர்ந்த அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யக்கடனே உமாது தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யக்கடனும் உமாது தான் வருகிறது, ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மை படுத்துங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஐயா, இந்த சூழ்நிலை மத்தியிலே உங்களே நம்பி தேவ பிள்ளைகளே கர்த்தரே நம்பி ஒருவரே நம்முடைய வாழ்க்கையில செய்யும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாயின் வார்த்தை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு நாளும் தலை குனிந்து போக மாட்டார். நம்ம என்னைக்கோ ஏதோ சூழ்நிலை நல்லா இருக்கும்போது என் நம்பிக்கை சொல்லலாம். இல்லை, ஒன்றும் இல்லாத நிர்பந்தமாக இருக்கிறோம். ஆராதனை கூடங்கள் போக முடியலையே, நாம் நினைக்கிற காரியங்கள் இன்னும் கைப்பிடி வரலையே, நீ வர நாட்கள் என்ன செய்வேன்? விசேஷமாக மே மாதத்தில் தேவ பிள்ளைகள் வருகிற நாட்கள் ரொம்ப தவிக்க தான் போகிறோம். ஆனால் தவிப்பின் மத்தியிலே நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கும் என்ன ஒரு நாள் நம்ம தவிப்பதில்லை. சஞ்சல தவிப்பு ஓடி போகும், சந்தோஷம் மகிழ்ச்சி அடைய வைப்பாய். நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை நல்ல முடியும். நம்ம இப்போ ஆராதனை நேரம் வார்த்தைகளை உணர்ந்து கத்தரை ஆவியோடு உண்மையோட
சொல்றாரு, அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் தான் இயேசு. இந்த இயேசு வாய் நிறைய சொல்லி சொல்லி பாருங்க, அற்புதம் நடக்குதாங்க பாருங்க. ஆராதனையில ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும். பெருமையா இல்லை, உங்களுடைய புற மண்டலம் நான் உங்களை பார்க்கிறேன், கர்த்தர் உங்களை பார்க்கிறேன், உங்க இருதயத்தை பார்க்கிறேன், நீங்க ஆராதிக்கிறத பார்க்கிறேன், நீங்க ஆரவாரத்தோட தெய்வத்தோட இசைந்து போகிறத பார்க்கிறாரு. ஷகரபலமா துரபலமா குரபலதிக்க பயிலபா. ஹalleluya. அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, 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 இயேசு. சேனைகளின் கர்த்தர் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல். இம்மட்டா இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டா இனிமேலும் எந்த நேசர், என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகான அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையான இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், அத்தி கட்டி காத்திடும் தாயுமானார். ராஜாவே, கண்மலையும் துணையுமானார், அத்தி கட்டி காத்திடும் தாயுமானார். என்றென்றோ நடத்திடும் எந்தன் ராஜாவா, என்றென்றோ நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், சபரபல மகுரபல மகுரபலதிக்க பயிலவோ. மகிமையானவர், மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரியின் வெட்டியே உங்க நாவிலே நேசரத்த சிந்திய என்னை மீட்டார். ஆமென். கல்வாரியின் வெட்டியே உங்க நாவிலே நேசரத்த சிந்திய என்னை மீட்டார். வாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, வாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், சகலபலமதுரமா, என் அன்பு ரட்சகர், அழகானவர், அருமையாம், இனிமையானவர், அழகானவர். என்ன சொல்லுவோம்? குரம சகலபலமதுரபல மகுரபலதிக்க பயிலவா. மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அறிக்கைப்படுவோம். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஷாபாபா நிகமலப துரபலப. அவர் இயேசு, அவர் இயேசு, ராஜாதி ராஜா, ரட்சிக்கிறவர், இம்மானுவேல், எபினேசர், ஷாபாபா நிகமலப. யெகோவா ஈரா இருக்கிறார். ஹalleluya. யெகோவா ஷாலோம். இந்த சூழ்நிலைகளும் மத்தியில் அவரை நாம் விடுதலையோடு ஆராதிக்கும் போது இந்த பிரசனத்தை நான் உணர முடியும். தேவ பிள்ளைகளை, அவர் இயேசு கல்வாரி மெட்டில கொல்கதாவிலே நேச ரத்த சிந்தி என்னை மீட்டாரே. பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பாசம் தான் பைசா கொடுத்ததான் பாசம், பணம் இருந்தா பாசம், பணம் இருந்தா தான் பாசம். இன்னைக்கு அது பாசம் கூட, பணம் இருந்தா கூட அது பாசம் இல்லை. முழுசா நானே அனுபவிக்கணும். இன்னைக்கு எத்தனை கொலை கொள்ள எவ்வளோ இருக்குது. பாசம் எங்க மாறி போச்சு. ஆனா பரலோக தேவன் இன்னைக்கு உங்க மேல என் மேல ரத்த சிந்தி அந்த பாசத்தின் எல்லை தான் இயேசு ராஜா, என்னுடையவர், என் அன்பு ரட்சகர், ஷகரமா. எத்தனை மகத்துவ தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நான் விசை கூட இந்த ஆராதனை வேளையில் இந்த
இந்த உலகம்தான் பாசம் நேசன் ஓடுன சொந்த பந்தன் ஐயா, அது எத்தனை வேதனை பார்க்கிறேன். எல்லாம் இருந்தானா ஐயா, இல்லைன்னா எல்லாம் தனிமையாய் நிற்க வேண்டிய நிலையில நாம் காணப்படும் ஐயா. ஆனா நீரோ எந்த சூழ்நிலைகளை கைவிடாத தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன். உங்களை நம்பி வந்த பிள்ளைகளை ஒரு நாள் புறக்கணியாமல் முற்றும் தேவன். ஒரு விஷயங்களை தாழ்த்துற எல்லா கண்களும் தரம் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த 6வது நம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே, உங்களுடைய அன்பை ருசி பார்க்க கிருபை பாராட்டின தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உங்களுடைய அன்பை ருசித்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. உங்க நாமத்தில் நாங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கறது ஐயா. நெருக்கம் ஒரு பக்கம், ஆனாலும் நாங்கள் விடுதலை ஆராதிக்க கூட மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. மனப்பக்குவம் எங்களுக்கு வேணும். நான் எந்த சூழ்நிலை மனரம்யமா இருப்பேன்னு பவுலையா சொன்னதில்லை. இன்னைக்கு அவருடைய நேச ரத்தத்துல சிந்தி மீட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடத்துல அந்த நேசத்தை வெளிப்படுத்தணும் ஆண்டவரே. நேசத்தை இருந்தாலும் சோத்திரம், இல்லைனாலும் சோத்திரம். உண்மையாய் தேவன் நேசிக்கிற பிள்ளைகள் ஒருத்தரம் கைவிட மாட்டீரப்பா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ஐயா. உண்மை நம்பின பிள்ளை என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய காலத்துல கூட அவங்க அப்பத்துக்கு அலைந்து தெரிஞ்சது இல்லைன்னா சொல்லி இருக்கிறீங்களே. உங்களை நேசிக்குமா நான் விட மாட்டேன். என்னை கால ஆராதனை அப்படியே முத்தமிட்டு கொண்டுக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர், கவலை, பலவீனங்கள், ஒருவேளை சுகவீனங்கள், அண்டவரே வேதனைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியான ஒருவரை உங்களோட பிள்ளைகளுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்க போகிறீங்க சோத்திரம். நாங்கள் சீக்கிரமா எங்கள் பிள்ளைகளோடு கூட ஒவ்வொரு இடத்த நாங்கள் ஆராதிக்க போறோம். எங்க சபை கூடுதல நாங்கள் ஒரு நாள் நிச்சயமா ருசி பார்க்க போறோம். அந்த மகிமை நாளை அவரோடு எதிர்பார்த்துக்கொள்ளும். அது உங்களால மாத்திரம் தான் முடியும். இந்த நாளிலே தேசத்திலே தேசங்களிலே பயங்கரமாய் ஆண்டவரே ஐயா சோத்திரமாய உயிர்கொள்ளி நோயை கர்த்தாவே ஒருவர் மாத்திரம் விரட்டுவீங்க. ஒரு கீழ்காட்சி அடிங்க ஐயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே. ராஜா இன்னைக்கு கொத்து கொத்தா மறிக்கிறாங்கன்னு சொன்னா இடங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா டிஸ்சார்ஜ் ஆனோம் ஐயா. பெட்டுகள் எல்லாம் காலியாகணும் ஐயா. இது என்ன அதிசயம் சொல்லணும் ஐயா. என் தேவனுடைய வல்லமை விளங்கட்டையா. எங்க தேசத்தின் மத்தியில தேவ பிள்ளைகள் அங்கு கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டு இருக்கும். எந்த மனுஷனால முடியாது, எந்த மருத்துவனால முடியாது, உங்களால மாத்திரம் முடியும். நாங்கள் கதறுகிறோம் ஐயா. நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனோம் ஐயா. இந்த கொரோனா சூழ்நிலையில கூட எங்களுக்கு ஒரு திறந்த வாசலை தந்திருக்கிறீங்க. உங்களோட நெருங்கிறது அதில் கூட நாங்க நிர்விசாரமா சில வேளையில இருக்கிறோம். எங்களை தயவாய் மன்னித்து இந்த ஆராதனை இன்னும் நாங்கள் உங்களிடத்துல கிட்டி சேர்கிற பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களோடு பேசுவீங்க. உடைய ஜீவ வார்த்தை எங்கள் மத்தியில் வெளிப்படச்சு, உடைய நாம மயப்படச்சு. இந்த வாரம் உள்ளவங்க இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டு வரட்டும். பெரிய காரியங்களை செய்யும். உமால ஒரு சேனைக்குள்ள பாய்வே, உமால முதலித்தான அறிக்கை பண்ணட்டும். இந்த அனுபவம் எங்கள் பிள்ளைகள் நடத்தும். எல்லாவற்றும் உடைய கரங்களை போடுகிறேன். துதி, கனம், மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்துற இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள், இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் வரையிலும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து வந்தார். இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியா, நம்மோடு பேசும்படியா நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களோடு பேசுகிற தேவன் அப்பா. நீ ஜீவனுள்ள தேவன், எங்களோடு பேசுகிற தேவன். இந்த நாளிலும் ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நாங்களுடைய ராஜ்யத்தை அடைய, உடைய ராஜ்யத்தை ஆண்டவரை நாங்கள் சுதந்திரிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியின் கிரியைகளை நாங்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படும் ஆவியானவர் உதவி செய்வீராக. உடைய உன்னத பலன் கிருபையும் பெருகட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். மீட்பரேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலே நாம் ராஜாவின் கிரீடத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? ராஜாதி ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த நாளிலே அவர் நம் மத்தியிலே வரும்படியாய் அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகவே தான் இந்த நாட்களிலே நமக்கு இப்படிப்பட்ட கொள்ளை நோய், ஆனால் இது உண்மையான கொள்ளை நோய் அல்ல. இந்த கொள்ளை நோய் ஒரு சாம்பிள், நமக்கு ஒரு சாம்பிள். ஆனால் உண்மையான கொள்ளை நோய் நம்முடைய ரகசிய வருகைக்கு பிறகுதான் அதனுடைய காரியங்கள், பூமி அதிர்ச்சிகளும் இன்னும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பயங்கரமான சூழ்நிலைகளும் காணப்படும். இதெல்லாம் ஒரு பிரதிபலிப்பாய், இதெல்லாம் இது ஒரு முன்னோட்டமாய் ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஆகவே தான் இந்த சூழ்நிலையிலே, இந்த காலத்திலே நாம் ராஜாதி ராஜாவின் கிரீடத்தை பெறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே இந்த நாளிலே நான் எஸ்தர் புஸ்தகத்திலே நான் தொடர்ந்து அதிகாரங்களை வாசித்துக் கொண்டு வரும் பொழுது எஸ்தர்
எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அதுல நான் நிறுத்தப்பட்டேன். அந்த எஸ்தர் புஸ்தகத்திலே வஸ்தி என்கிற ஒரு ராஜஸ்திரீ கீழ்ப்படியாத நிமித்தமாய் ராஜாவின் அகஸ்வேரு ராஜாவின் உடைய கீழ்ப்படியாத நிமித்தமாய் அவளுடைய வஸ்தியின் பட்டத்தை, அந்த ராஜரீக பட்டத்தை இழந்து போனால், ஆனால் எஸ்தர் என்கிற ஒரு அடிமை பெண் அந்த தேசத்திலே பாபிலோனிய ராஜ்யத்திலே அடிமை பெண்ணாகிய எஸ்தர் தேவன் தெரிந்து கொண்டு அந்த காரியங்களிலே அவளுக்கு ராஜமுடியை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியம் என்னவென்று சொன்னால், இந்த காலம் இது நடைபெற்ற காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போனார்கள். 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 24வது அதிகாரத்திலே 6வது வசனமும் 16வது வசனமும், அதாவது யோயாக்கீம் மரித்த உடனே யோயாக்கின் என்கிற அவருடைய மகன் ராஜாவாகிறார். அவன் அரசாளும் பொழுது அப்பொழுது பாபிலோன் அரசர்கள் வந்து இவர்களை சிறைப்பட்டு போகிற எருசலேமில் இருக்கிற 16,000த்திற்கு மேலான ஜனங்களை அவர் சிறைப்பட்டு, அப்பதான் பலசாலிகளையும் கொள்ளர்களையும் தச்சர்களையும் எல்லாரையும் அவங்க என்ன பண்றாங்கன்னா சிறைப்பட்டு போறார். அந்த காலங்களிலே இவர்கள் சிறைப்பட்டு போகும் பொழுது இவர்கள் போனவர்கள் தான் நெகேமியா, எஸ்ரா, தானியேல், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அந்த நாட்களிலே சிறைப்பட்டு போனவங்க. அவர்களோடு சேர்ந்துதான் இவர்களும் எஸ்தர், மொர்தெகாய் இவர்களும் சிறைப்பட்டு போனார்கள். ஆனால் இந்த காரியம் என்னவென்று சொல்லி நாம் தியானிக்கும் பட்சத்திலே, இஸ்ரவேல் நாடு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று தேவனை புறக்கணிக்கிறார்கள். தேவனை விட்டு அதாவது ஜீவனுள்ள தேவனை இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியாதபடி இன்னும் மேசியா வரல, மேசியா வாங்க என்று சொல்லி இன்றும் அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராய் அவர்தான் மேசியா என்பதை அறியாதபடி இன்னைக்கு காணப்படுகிறார்கள். ஆனால் அடிமையாயிருந்த, அதாவது புறஜாதியாயிருந்த நம்மை அந்த எஸ்தருடைய ராஜ்யத்திற்குள்ளே, எஸ்தருடைய வஸ்தி என்கிற அந்த ராஜ்ய கிரீடத்திற்குள்ளே நம்மை அழைக்கும்படிதான் உலகத்தில் இருக்கிற எல்லா புறஜாதி மக்களையும், அகில உலகத்தில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் அப்படி விளையாடப்பட்ட ரத்தத்தினாலே அந்த கிரீடத்தை, ராஜ கிரீடத்தை கொடுக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே அதை குறித்துதான சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எஸ்தர் எழுதின புஸ்தகம், இந்த வேதாகமத்திலே 2 ஸ்திரீகளை குறித்து தான் வேதாகமத்திலே பேரோடு காணப்படுகிறது. ஒன்று ரூத், இன்னொன்று எஸ்தர். ஆகவே இந்த 2லையுமே ஒரு பெரிய விசேஷத்துவம் காணப்படுகிறது. ஆகவே இந்த நாளிலே எஸ்தருடைய புஸ்தகத்திலே வெறும் 2 அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்தர் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரீ வரமாட்டேன் என்றால் ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். இப்பொழுது பிரதானிகள் மூலமாய் அங்கே ராஜஸ்திரீ அங்கே அழைக்கப்படுகிறார்கள். ராஜா அழைக்கிறார், ராஜா உங்களை கூப்பிடுகிறார், நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது அங்க சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னா, பிரதானிகள் அழைக்கும் போது அவள் வரமாட்டேன் என்று சொல்லி அங்கே ரெஃப்யூஸ் பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம். அதே போலதான் இயேசுதான் மெய்யான தேவன், அவர்தான் இந்த உலக ரட்சகர் என்பதை அவர்களுக்கு சொல்லும் பொழுது, பிரதானிகள் என்னும் பொழுது தேவனுடைய மனுஷர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரர்கள், தேவனுடைய வேலைக்காரர்கள் சொல்றாங்க. ஆனால் ரட்சிப்பை அடைய அவர்களுக்கு மனம் இல்லை. நான் வரமாட்டோம். சிலர் வரேன்னு சொல்லுவாங்க, ஆனா வரமாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறாங்க. அதே போலதான் யூத ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று அவரை மேசியாவாய் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்னைக்கு அவர்களுக்கு நீங்க போய் சுவிசேஷம் சொன்னீங்கனாலும் கிட்டத்தட்ட 75% இன்னும் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் புறஜாதி ஆகிய நம்மளுடைய கண்கள் தான் ஆண்டவர் திறந்திருக்கிறார். நாம் தான் அவரை ஜீவனுள்ள தேவன், அவர்தான் இயேசு, அவர்தான் என் பாவத்திற்காக மரித்தார், அவர் எனக்காக அவர்
அவர் ஜீவனை விட்டார் என்று சொல்லி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த நாளிலே அந்த பிரதானியாகிய அழைக்கும் பொழுது தேவ ஊழியர்கள் தேவனுடைய வார்த்தை சொல்லும் பொழுது அதற்கு நீங்களும் நானும் கீழ்ப்படிய வேண்டும். நீங்களும் நானும் கீழ்ப்படிந்தவர்களாய் இருந்தால்தான் அந்த ராஜ முடியை நான் சூடுகிறவர்களாய் காணப்பட முடியும். இல்லைன்னு சொன்னா அதை நாம் முடி சூட்ட முடியாது. இல்லைன்னு சொன்னா அந்த ராஜா நம்ம இடத்துல பிரியமாய் இருக்க முடியாது. ராஜா பிரியமாய் இருக்கணும்னு சொன்னா ராஜாவுக்கு சொன்ன வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? கீழ்ப்படிந்தாகணும். இங்கே அந்த வஸ்தி கீழ்ப்படியாத நிமித்தமாய் அந்த ராஜரீகத்தை அவள் இழந்து போகிறவராய் காணப்பட்டார். அந்த ராஜரீகமான அவளுக்கு இருந்த மேன்மையை அவள் இழந்து போனவளாய் காணப்பட்டார். ஆகவே பரலோக ராஜ்யத்திலே இன்னைக்கு ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கும் பட்சத்திலே நீங்கள் அவரிடத்துல வந்து சேர வேண்டும். அவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் அந்த ராஜ கிரீடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீதிமொழிகள் 1:10 சொல்றாரு, என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ என்ன பண்ணாத? சம்மதியாதே, அதுக்கு சம்மதியாதே. ஏனென்று சொன்னால் அந்த ராஜாதி ராஜாவின் கிரீடத்தை பெற உங்களை அநேக தடை செய்வாங்க, பலவிதமான நயமான வார்த்தைகளை சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் அதற்கு கீழ்ப்படியாத நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகொடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே மாறுபாடான சங்கீதம் 101:4 சொல்றாரு, மாறுபான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவர்களை நான் அறிய மாட்டேன், பொல்லாதவர்களை நான் அறிய மாட்டேன். மாறுபாடான சந்ததியை விட்டு நாம் என்ன பண்ணணும்? விலகி ஜீவிக்கிறவர்களாய் காணப்படணும். நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் காணப்படணும். உலக மக்களுக்கும் நமக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குகிறவர்களாய் காணப்படணும். நான் வஸ்தி, நான் ராஜாவினுடைய ராஜ கிரீடத்தை நான் பெறக்கூடிய ஒரு மகள். எல்லாருமே தேவனுடைய மனவாட்டிகள். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஆண் என்றும் பெண் என்றும் பரலோக ராஜ்யத்திலே இல்லை. ஆகவே நாம் எல்லாரும் மனவாட்டிகள். ராஜாதி ராஜாவாகிய அந்த இயேசு மகா ராஜாவுக்கு கிரீடம் சூட்டுகிறவர்களாய், அவர் நம்முடைய கிரீடத்தை, அவருடைய கிரீடத்தை பெறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ வஸ்திக்கு என்னென்ன தகுதிகள் நமக்குள்ளே வேணும், வஸ்திக்குரிய காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம். 12வது வசனம், அதாவது 2:8. ராஜாவின் கட்டளைகளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு அரண்மனையில் உள்ள சூசான் அரண்மனையில் உள்ள வசத்திலே ஒப்புவிக்கப்படுகிற போது எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு போக புறப்பட்டு எஸ்தரும் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே அழைக்கப்பட்டால் அநேக பெண்களையும் கூட்டிக் கொண்டு போகிறாங்க. இங்கேயும் தேவன் வந்து அநேக மனவாட்டிகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேக மனவாட்டிகளை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அநேக பெண்கள் அந்த ராஜ வஸ்தியின் கிரீடத்தை பெறணும்னு சொல்லி அநேக பெண்கள் வருகிறார்கள். அவன் பார்வைக்கு நன்றாய் இருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடைத்தது. அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டிய யாவையும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும் கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு ஞாமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமடத்தில் சிறந்த ஒரு இடத்துல அவளையும் அவள் தாதிமார்களும் வைத்தான். ஹல்லேலூயா. இதுல சில அர்த்தங்கள் உண்டு. இதுல என்ன அர்த்தங்கள் சொன்னா, அநேகர் அழைக்கப்பட்டார்கள். எல்லாரும் ராஜ ஸ்திரீகளாய் வஸ்திகளாய் ஆக்கும்படியாய் ராஜா யாருக்கு அந்த கிரீடத்தை பொருத்துவார், யார் அந்த ராணியின் பட்டத்தை பெறுவார்கள் என்று சொல்லி அநேகருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். அநேகர் வந்து சேரணும் என்று சொல்லி ஆசைப்பட்டு அந்த ராஜாவினுடைய மண்டபத்திற்குள்ளே சேர்கிறார்கள். ராஜாவின் மண்டபத்திற்குள்ளே சேர்ந்த உடனே அவங்களுக்கு பணிவிடை செய்யும்படியாய் பணிவிடைக்காரர்களையும் 7 தாதிமார்களை அங்கே கொடுக்கிறார்கள். இன்னைக்கும் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாய் அநேகர் வருகிறார்கள். அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாய் வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராகவும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே தேவனோடும் உடன்படிக்கை செய்கிறார்கள். நான் இயேசு கிறிஸ்துவை ஒருபோதும் நான் அவரை மறுதலிக்க மாட்டேன். என் ஜீவன் இருக்கும் வரை நான் அவருக்காகவே வாழ்வேன். நான் அவரையே சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வேன். என் குல தெய்வம் இயேசுதான் என்று சொல்லி அநேகர் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிற அவர்கள்
அவர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு? பணிவிடை ஆவிகளையும் கொடுக்கிறார். சங்கீதம் 34:7 சொல்லணும்னா, கர்த்தருடைய தூதன் அவர்களுக்கு பயந்தவர்களுக்கு என்ன பண்ணலாம்? சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறார். இன்னைக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அவரால் மீட்கெடுக்கப்பட்டவர்கள், அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு தேவ தூதர்கள் அவர்களுக்கு என்ன பண்றாங்க? சூழ பாளையம் இறங்கி அவர்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அப்ப நம்மையும் தேவன் சூழ பாளையம் இறங்கி அவர்களுக்கு எழுத்தின்படியாய் அவர்களுக்கு 7 தாதிமார்களை கொடுத்தார். அதே போல நமக்கும் தேவ தூதர்களை பணிவிடை 7 பணிவிடை ஆவிகளை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆகவே நமக்கு நம்ம ஒன்றும் என்ன பண்ணக்கூடாது? பயப்படவே கூடாது. எதை குறித்து எந்த சூழ்நிலையும் நம்ம பயப்படக்கூடாது. ஏன் என்று சொன்னால், தேவ தூதர்கள் எனக்கு பணிவிடை செய்யும்படியா என்னை சுற்றி தேவ தூதர்கள் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்விசிபிளா இருக்கிறாங்க, கண்ணுக்கு தெரியாது. பட் ஆனா நான் எங்கே போனாலும், நான் கீழே விழுந்தாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? என்னை தாங்கி பிடிப்பார்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் எனக்கு பாதுகாவலராய் இருக்கிறார்கள். ஆகவே நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை அவர் கொடுக்கிறாரு. இந்த ஆசீர்வாதம் வெறும் எஸ்தருக்கு மாத்திரமல்ல, இருக்கிற ஒவ்வொரு வஸ்திகளாய் தெரிந்து கொள்ளும்படியாய், வஸ்திகளாய் செலக்ட் பண்ணும்படியாய் ராஜ மண்டபத்திற்குள்ளே வந்த ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட தாதிமார்களை கொடுக்கிறார்கள், அப்படிப்பட்ட காரியங்களை கொடுக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அடுத்த காரியம், ஒரு ப்ரொசீஜர் ஒன்று இருக்குது. அது எஸ்தர் 2வது அதிகாரம் 12வது வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேற்றி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறையின்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாசுவரிடத்தில் பிரவேசிக்க அவருடைய முறை வருகிற போது அப்போ இங்கே 2 விதமான, இவங்க ராஜ மண்டபத்திற்குள்ள போயிட்டாங்க. ராஜ மண்டபத்திற்குள்ளே பணிவிடை ஆவிகள், பணிவிடைக்காரர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பணிவிடைக்காரர்கள் கொடுத்த பிறகு அவர்களுக்கு இன்னொரு ஒரு காரியம் நடக்குதாங்க, ஒரு ப்ராசஸ் நடக்குது. என்னன்னு சொன்னா, 6 மாசம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாசம் சுகந்த வர்க்கத்தினாலும் அவர்கள் என்ன பண்ணணுமா? தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வாசனை திறமைகளினாலும் இப்படிப்பட்ட அந்த விதமான தைலத்தினாலும், வெள்ளை போல தைலத்தினாலும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படியாய் 1 வருஷம் அவர்களுக்கு தருணம் கொடுக்கிறார்கள். அதுக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தரா எங்க கொண்டு போவாங்கன்னா, ராஜாவுக்கு முன்பாக அடுத்த ஸ்டெப் ஒன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம வாசிக்க போகிறோம். அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போவாங்க. அப்போ இந்த ஸ்டெப்ல நாம் சுத்திகரித்து கொண்டாதான் அடுத்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும்? போக முடியும். அந்த ஸ்டெப்ல போனாலும் நாம் சரியான முறையில் நம்மை சுத்திகரித்து கொண்டால்தான் ராஜா நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். அல்லேலூயா. நம்முடைய சுத்திகரிப்பு இங்க 2 வெள்ளை போடவும் சுகந்த வர்க்கமும் என்று சொல்லி 2 வாசனை திரவியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கும் நம்முடைய கைகளிலும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. பரிசுத்த வேதாகமத்திலே 2 பாகங்களை கொடுத்திருக்கிறார். ஒன்று பழைய ஏற்பாடு, ஒன்று புதிய ஏற்பாடு என்று சொல்லி. அப்போ இந்த 2 ஆகமங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? அதை வாசித்து, அதை தியானித்து, அதில் இருக்கிற ரகசியங்களை நாம் அறிந்து நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற காரியம். இந்த காலகட்டத்திலே நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் இந்த 2 ஆகமங்களும், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், 2த்திலையும் சுகந்தமான வர்க்கங்களும், சுகந்தம் நம்மை நாற்றமெடுத்த வாழ்க்கையே வாசனை வீசக்கூடியதான நறுமணங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்துள்ள அவருடைய வார்த்தைகளில் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தைகளிலும் சொல்கிறார், அது தேனும் தெளிதனிலும் மதுரம் உள்ள வார்த்தை. ஒவ்வொரு வார்த்தையும் வாசனை நிறைந்தத்தக்க வார்த்தை. பழாய் இருந்த நம்ம, செட்டில இருந்த நம்ம, சிறுமையாய் இருந்த நம்ம, ஆண்டவர் என்ன பண்றாரா? செட்டில் இருந்தவர்களை தூக்கி எடுத்து நம்ம என்ன பண்றார்? வாசனை நிறைந்தவர்களாய் நம்மை மாற்றுகிறார். எது நம்மை வாசனை நிறைந்ததாக மாற்றுகிறது? அவருடைய வார்த்தை நம்மை வாசனை நிறைந்ததாக மாற்றுகிறது. ஆகவே இப்பொழுது இருக்கிற காலம், இப்போ நாம தங்கி இருக்கிற, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, இப்பொழுது வந்திருக்கிற இந்த காலகட்டமும் குடும்பமாய் தேவன் இப்போ இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை என்னன்னு சொன்னா, சீக்கிரமா வரப்போற.
இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறார். இனி வருகிறவர் அவர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். ஆனால் அவர் பகிரங்கமாய் வருகிறதுக்கு முன்பாகவே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அடிமையாய் இருந்த நம்மை இந்த ராஜ்ய வஸ்திக்குரிய கிரீடத்தை சூட்டும்படியாய் அவர் ரகசியமாய் வரப்போகிறார். ஆகவே அந்த நாளை ஒருவரும் அறியார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த நாள் வர மிக சமீபமாய் இருக்கிறபடியால் இந்த நாளிலே நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆகவே தான் இந்த நாளிலே குடும்பமாய் உட்கார்ந்து அவருடைய வார்த்தைகளை தியானிங்க, ஜெபிங்க. உங்களுடைய பாவ காரியங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு தேவனிடத்தில் இரக்கம் பெற்று பழைய மனுஷன் சாகடிக்கப்பட்டு புது மனுஷன் தான் வாழணும். பழைய மனுஷன் செத்து போகணும், புது மனுஷன் தான் வாழணும். புது மனுஷன் யாரா இருக்கணும்னு சொன்னா அது கிறிஸ்துவாய் தான் இருக்கணும். கிறிஸ்து பவுல் சொல்றாரு, எல்லா பழமைகள் எல்லாம் ஒழிந்து போயிருக்கு, எல்லாம் புதிதாகினே என்றது சொல்றது போலவும் கிறிஸ்து எனக்கு நான் சிலுவையில் கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ அப்படியே பழைய சவுல் என்கிற நபர் அவர் செத்து போயிட்டா, புது நபர் இனி என்னில் வாழ்கிறவர் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் என்று சொல்கிறார். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரரும் யாரை போல வாழணும்னு சொன்னா இனி நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எப்போ ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்பவே பழைய மனுஷன் என்ன ஆயிட்டான், செத்து போயிட்டான். அப்போ புது மனுஷன் வாழுகிறான், புது மனுஷன் எழும்புகிறான் அப்படின்னு சொன்னா கிறிஸ்து தான் என்னிலே பேசணும், கிறிஸ்து தான் என்னிலே பார்க்கணும், கிறிஸ்து தான் என்னிலே செயல்கள் செய்யணும். அதனாலதான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், இயேசு கிறிஸ்து சீரியல் பாப்பாரா, இயேசு கிறிஸ்து சினிமா பாப்பாரா, அவருக்கு அது பிடிக்குமா? இன்னைக்கு இயேசு எங்க இருக்கிறார்? அவன் எனக்குள்ள இருக்கிறாருங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு சினிமா பாப்பாரா? உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கெட்ட வார்த்தை பேசுவாரா? உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கர்த்தருக்கு அதாவது பிரியமானபடி நடப்பாரா, இல்ல அவதூறான காரியங்களை செய்வாரா? யோசிங்க. நான் தேவனால் மீட்கப்பட்டவர்கள் இந்த காலம் தேவன் கடைசி காலத்துல கொண்டு நிறுத்திருக்கிறாரு. இனி எப்போ என்ன சம்பவிக்கும் தெரியாது. ஒருவேளை நான் பேசுகிற இந்த செய்தியை கூட கடைசி செய்தியா கூட இருக்கலாம், என்னைக்கு வருவாரு தெரியாது. ஆனால் எப்பவும் நம்ம ஆயத்தமாயிருக்கணும். ஏன்னா அவருடைய வருகை மிக சமீபம். 100% அவருடைய வார்த்தைகள் நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது, நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. மத்தேயு 24 சொல்லப்படுகிறது, பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் இப்படி வரும்னு சொல்லி இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு வந்துட்டு இருக்குது. பூமி அதிர்ச்சி வருது இல்லையா, இன்னைக்கு கொள்ளை நோய் வந்துட்டு இருக்கு, இன்னைக்கு பஞ்சம் வந்துட்டு இருக்கு. அநேகர் இன்னைக்கு ஆகாரம் இல்லாமல் பஞ்சத்தினால தவிக்கிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாம் இது இல்ல, இது முடிவு அல்ல என்று சொல்றாரு. இது எல்லாமே சாம்பிளுக்காக உங்களுக்கு நமக்கு காமிச்சிருக்கிறாரு. இப்படி கொடூரமாய் வரும், கொத்தாய் ஜனங்கள் சாகக்கூடிய ஒரு காலம் வரப்போகிறது. அது எப்போ சொன்னா அவருடைய ரகசிய வருகை வந்த பிறகு, அவருடைய வஸ்திகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு, ராஜ ஸ்திரீகளுக்கு முடிசூட்டின பிறகு இந்த காரியங்கள் தான் நடைபெறும். அதை நீங்கள் அறிய வேண்டும், புரிய வேண்டும். ஆகவே இந்த காலம் இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரமா வரப்போறாரு, இனி காலம் செல்லாது. ஆகவே அவர் ராஜ்யம் சமீபமா இருக்கிறது, அவருடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆகவே அவருக்கு என்று நாம் ஆயத்தப்படுகிறவர்களா இருப்போம், நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறவர்களா இருப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:4-7 வசனங்கள் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் அஞ்ஞானிகளை போல, மற்ற மனுஷனை போல மோகத்தின் இச்சைகளுக்கு உட்படாமல் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும், உங்கள் சரீரத்தின் பாண்டத்தை அவன் தன் சரீரத்தின் பாண்டத்தை, புருஷனுடையது, மனைவியுடையது, பிள்ளைகளுடையது, அவங்க சரீரத்தின் அவங்க ஆத்மாக்கு அவங்க தான் உத்தரவாதம். அவங்க ஆத்மாவை அவங்க என்ன பண்ணணுமா? பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, பரிசுத்தமாயும் கனமாயும் அதை ஆண்டு கொள்ளும்படி எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பை நான் பரிசுத்தமாய் நான் காத்துக்கொள்ள வேண்டும். யாருக்காகவும் நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன், யாருக்காகவும் நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், மற்றவங்களை பிரியப்படுத்தும்படி நான் நடக்க மாட்டேன் என்று சொல்லி அவர்கள் தங்கள் உடைய சரீரத்தை அவன் சரீரத்தை அவர்கள் பரிசுத்தமாகவும் கனமாகவும் அவர்களை ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்துல ஒருத்தரும் மீறக்கூடாது, இந்த விஷயத்துல ஒருத்தரும் மீறக்கூடாது, மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, வஞ்சிக்கிறவர்களா இருக்கக்கூடாது.
தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவி. அது மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்களா இருக்காது. அது அப்போ நான் சாகடிக்கப்படுகிற நான், செத்து போகிற நான் ஜீவன் உள்ளவர்களாய், ஜீவனுள்ள தேசத்துக்கு நான் போகிற ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும்னு சொன்னா அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாய் வாழணும். அவரை வாழ விடணும். என்னிலே அவரை வாழ விடணும். உங்களிலே அவரை வாழ விடுங்க. இனி நீங்க வாழக்கூடாது. உங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. என்னைக்கு நீங்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ அன்னைக்கே நீங்க செத்து போயிட்டீங்க. யாரு வாழ்றா? அதுக்கு அடுத்தது கிறிஸ்து தான் வாழணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துவ வாழ விட மாட்டோம். நம்மளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சுயம் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்குது. சுயம் வாழ்ந்துட்டு இருக்குது. உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்களை நீங்களே நிதானித்து பாருங்க. இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த செப்பனியால மிக அழகாய் சொல்லுகிறார். அந்த காரியங்கள் நடப்பெறுகிறதை கர்த்தர் சொல்லியிருக்கிறார் பாருங்க. செப்பனியா 1:17-18 இன்னைக்கு நடக்க போகிற காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல நடக்கும்படி நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். அவர்கள் ரத்தம் புழுதியை போல சொரியப்படும். அவர்கள் மாமிசம் எருவை போல கிடக்கும். அவருடைய மாமிசம் எருவை போல இருக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும், கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளிலே அவர்களுடைய வெள்ளியும் பொன்னும் அவர்களை தப்புவிக்கவே மாட்டாது. அல்லேலூயா. அவருடைய எரிச்சலின் அக்கினியினாலே தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகள் எல்லாம் சடிதியாய் நிர்மூலமாவார்கள். இன்னைக்கு அந்த சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது அமெரிக்க தேசத்திலே. இன்னும் அந்த பாவத்தின் கிரியைகளை விட்டு அந்த ஜனங்களுக்கு விடுதலையாக மனமில்லாதபடி கொத்தா இன்னைக்கு செத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப்ல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய ஒரு குழி எடுத்து அநேக பிணங்களை, செத்து போன பிணங்களை அப்படியே கொட்டுறாங்க. ஏதோ ஜல்லி கொட்டுறது போல அநேக பிணங்களை கொட்டுறதை நீங்க பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் எருவாக்கப்படும். அவங்க கிட்ட நிறைய பொண்ணு இருக்கு, வெள்ளி இருக்கு, நிறைய பணங்கள் இருக்கு. ஆனால் அந்த பணங்களோ பொண்ணோ வெள்ளியோ அவர்களை மீட்கவே முடியாது. ஆகவே எச்சரிக்கையா இருக்க. கர்த்தர் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அவைகள் திஷ்டாந்தகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதையாயிருங்க. நாம் இன்னும் பழைய கிரியைகளுக்கும் பழைய காரியங்களுக்கும் இன்னும் மனம் மாறாம இன்னும் பழைய காரியங்களையே நாம் சிந்திச்சு, இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் எவ்வளவு பெரிய சீர்கேடான கிரியையில இருக்கிறாங்க தெரியுமா? உபாகம் 18:10 சொல்றாரு. ஆண்டவர் சொல்ற 10-12 வசனங்களை மிகவும் நல்ல கவனமா பாருங்க. இன்னைக்கு தேவனால் உடன்படிக்கை செய்தவர்கள், நான் தேவனால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள் நான் சொல்லல, அவளோடு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அவர் தான் எனக்கு சொந்த ரட்சகர், அவர் தான் எனக்கு குல தெய்வம், அவர் சொல்றதான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தவர்கள் உடைய வாழ்க்கையிலே இந்த சூழ்நிலை எல்லாம் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கப்படுகிற வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்ற பட்சத்திலே நாம் கைவிடப்படுகிறவர்களாய் காணப்படுவோம். வாசிங்க. தன் மகளையாவது தீக்கணக்க பண்ணுகிறவன், குறி சொல்லுகிறவனோ, நான் பார்க்கிறவனோ, அஞ்சனம் பார்க்கிறவனோ, குறிக்காரனோ, மந்திரவாதியோ, சன்னத்துக்காரனோ, மாயவித்தைக்காரனோ, செத்தவனிடத்துல போய் குறி கேட்கிறவனோ உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவன் எவனோ கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இன்னும் நாள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் இன்னைக்கு நாள் பார்க்கறாங்க, நேரம் பார்க்கறாங்க. நல்ல நேரமா கெட்ட நேரமா? அவர்கள் எல்லாம் தேவன் சொல்றாரு அருவருக்கப்படுகிறவர்கள். இன்னைக்கு கிறிஸ்துவ கூட எங்க போறான்? மந்திரவாதி கிட்ட போறான், செத்தவன் கிட்ட குறி கேட்க போறான். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் யாரு? ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், மீட்கப்பட்டவர்கள். ஜாக்கிரதையாயிருப்போம். கர்த்தர் தெளிவா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். நீங்கள் ராஜவஸ்தியை, நீங்கள் தேவனால் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவினால முடிசூடப்பட வேண்டும் என்று சொன்னால்
நீங்கள் அந்த ராஜ வஸ்திரத்தை உடுத்தி வைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ராஜாதி ராஜாவுடைய சன்னிதானத்தில் நீங்க போக வேண்டும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட சிறியடான கிரியைகளை விட்டு நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். புறஜாதி போறாங்க, அவனை பற்றி தேவனுக்கு கவலை இல்லை. ஆனால் தேவனால் மீட்டெடுக்கப்பட்ட பிள்ளைகள், அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எச்சரிக்கையா இருக்க. இன்னைக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஒருவேளை இதுதான் கடைசியா கூட இருக்கலாம், தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அவர்கள் எல்லாம் ஆண்டவர் சொன்னாரு, அருவருக்கப்பட்டவர்கள், என்னால் அருவருக்கப்பட்டவர்கள் அவர்கள். நீங்கள் யாரா இருக்கிறீங்க? தேவனால் அருவருக்கப்பட்டவர்களா? இல்ல எனக்கு பிரியமுள்ள தாசன் என்று சொல்லக்கூடியதான ஸ்தானத்தில் இருக்கிறீர்களா? அவரால் சாட்சி பெற்றுக்கொள்ளா இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்க. இது கடைசி காலம். இந்த காலம் உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தேவன் உண்டாக்கி இருக்கிறார்களா? யாருக்காக? மற்றவர்களுக்காக அல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இந்த சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த நாளிலே நாம் மெத்தனமாய் இருப்போம் என்று சொன்னார். இந்த நாளிலே நாம் நம்முடைய சுயமான காரியங்களை மனுஷனை பிரியப்படுத்தும்படி வாழ்வோம் என்று சொன்னார். அவருடைய கோபாக்கினைக்கு தப்ப முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்ப முடியாது. அவருடைய பிரதானிகளாயிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவன் இந்த காரியத்தை நிறுத்திட்டார். இதை சிந்திக்கும்படி வைத்திருக்கிறார். இதுல எத்தனை ரகசியம் இருக்குதுன்னு பாருங்க. புறஜாதியா இருக்கிற அடிமை தனத்தில் இருந்த நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் சுத்திகரிப்பின் நாள், சுத்திகரிக்கப்படக்கூடிய நாள், சுத்திகரிக்கப்படக்கூடிய மாதத்தில் நம்ம இருக்கிறோம். ஆகவே இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. ராஜாதி ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வாசப்படியில வந்து நின்றுட்டார். வாசப்படியில வந்து நின்றுட்டார். இன்னும் கொஞ்ச காலம் தான். அவர் வந்துட்டார்னு வச்சுக்கோங்க, கிருபையின் காலம் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு பிறகு இனி அப்படிப்பட்ட ஜபங்களோ, இன்னைக்கு ஒரு மோகன் சிலாசஸ் அவர்கள் தன்னை ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். அநேக தேவ பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இனி வரக்கூடிய காலம், அந்த ரகசிய வருகளை பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உங்களுக்காக ஜெபிக்க ஒருவரும் இருக்க மாட்டாங்க, ஒருவரும் இருக்க மாட்டாங்க. எச்சரிக்கை, எச்சரிக்கை. அநேக வாட்ஸ்அப்லயும் ஆண்டோட ரகசிய வருகையில எப்படி எப்படி எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றதை உங்களுக்கு நான் காண்பிச்சிருக்கிறேன். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகள், அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ஒளிப்பிழையின் மூலம் கேட்கிற யாரா இருந்தாலும் இன்னைக்கே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. அவருக்கு பிரியமாய் வாழுங்க. அவர் உங்களை அருவருக்கத்தக்கதான வாழ்க்கை தயவு செய்து வாழாதீங்க. போதும், இது வரலும் வாழ்ந்தது போதும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்ன ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே, நான் தவறு செய்துட்டேன். நாள் நிலைமை, நாள் கிழமை, நட்சத்திரம் பார்த்துட்டேன், சூரியக்காரையிட்ட போயிட்டு. இன்னைக்கு அநேக மாமியார் மருமகளுக்கு செய்வினை செய்ய முடியா போறாங்க. அநேக மருமகள் மாமியாருக்கு செய்வினை செய்ய முடியாது. சொத்துக்காக இன்னைக்கு அநேக போறாங்க. யாரு? வெளியில இருக்கிறவர்கள் அல்ல, மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு என்று சொல்கிறவர்கள் இப்படிப்பட்ட சீர்கேடான கிரியைகளை போய் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து தேவன் என்று எச்சரிக்கிறார். தேவனுடைய பிரதானியாக இருந்து இன்று என் மூலம் உங்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். தயவு செய்து அதுக்கு கீழ்ப்படியுங்கள். தயவு செய்து அந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மாத்திரமல்ல, அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 2வது எஸ்தர் 2வது அதிகாரம் 14வது வசனம். சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்தாவுடைய விசாரிப்புக்குள்ளே இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மடத்துக்கு திரும்பி வருவாள். 2ஆம் மடத்திற்கு அவள் திரும்பி வருவாள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு போறாங்க. செகண்ட் ஸ்டெப்ல தான் ராஜாதி ராஜா கூப்பிடக்கூடிய ஸ்தானங்கள். சுத்திகரிப்பு முடியுது. சுத்திகரிப்பு முடிஞ்ச பிறகுதான் அங்க ராஜாதி ராஜாவுடைய செகண்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். அப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு நீங்க போறோம்னு சொன்னா அந்த சுத்திகரிப்பு சரியான சுத்திகரிப்பா இருக்கணும். எல்லாவற்றிலும் வாசிங்க. ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய, ராஜா தன்னை விரும்பி பெயர் சொல்லி அழைத்தால் ஒழிய அவள் ஒருபோது ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. அவள் ஒருபோது ராஜாவிடத்தில் பிரவேசிக்கவே கூடாது. அல்லேலூயா. இங்க உலக ராஜா இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்ப பரலோக ராஜாதி ராஜா அருவருப்பான கிரியைகளை நீங்கள் செய்த போதோ உங்களை எப்படி ஏத்துப்பாரு? உங்களை எப்படி பெயர் சொல்லி அழைப்பாரு? யோசிச்சு பாருங்க. நீங்கள் வஸ்தின் கிரீடத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அங்கே அந்த ராஜாவுடைய கட்டத்திலே
நிறைய காரியம் வெறும் இந்த வாசனை திரவியங்கள் மாத்திரம் அல்ல, சில காரியங்கள்லாம் கொடுத்துருது. நீங்க தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னா அவங்க அந்த தாதிகள்மார்கள் சொன்ன காரியத்தை தான் நாங்க என்ன பண்ணாராம், ராஜாவும் கேட்டாராம். அதன்படியே அதுக்கு மாறான வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொன்னா பல டெஸ்டுகள் அங்கே கேள்வி கேட்கப்படும், பல காரியங்கள் அங்கே கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னா தான் அங்க என்ன ஆக முடியும், செலக்ஷன் ஆக முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய செலக்ஷனுக்கு பிறகுதான் இங்க எங்க வந்திருக்கிறாங்க, 2ஆம் மண்டபத்துல வந்திருக்கிறார். ராஜாதி ராஜாவாகிய உன்னதமான தேவன் உங்கள் பேரை சொல்லி கூப்பிடணும், உங்க பேரை சொல்லி கூப்பிடணும். யார பேரை சொல்லி கூப்பிடுவார்? அவருக்கு பிரியமானவர்களை தான். அவர் அருவருக்கத்தக்கவர்களை ஒருபோதும் கூப்பிடவே மாட்டார். ஒருவேளை நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்து 20 வருஷம் இருக்கலாம், 25 வருஷம் இருக்கலாம், 30 வருஷம் கூட இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழாதவர்கள், தேவனுக்கு அருவருக்கப்பட்டவர்கள், உங்களை எப்படி பெயர் சொல்லி அழைக்க முடியும்? ராஜாவின் படி, ராஜாவின் இஷ்டத்தின்படி, ராஜாவின் விருப்பத்தின்படி வாழ்கிறவர்கள் மாத்திரமே ராஜமுடியை ராஜ ஸ்திரீயாய் நீங்கள் முடிக்க முடியும். அப்போதான் ராஜா கூப்பிடுவார். ஆனால் ராஜாவுக்கு பிரியமா நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னார். ராஜா இங்க கூப்பிடாரு பாருங்க. ஹல்லேலூயா. ஏசாயா 43:1 சொல்றாரு பாருங்க. இப்போது யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டு. இந்த சூழ்நிலைகள் ஆண்டவரை நீங்கள் அதிகமாய் தேட நீங்கள் கூடி குடும்பமாய் நீங்கள் கர்த்தர் பட்சத்தில் உட்காரும் பொழுது இன்னைக்கு நிறைய பேரு சொல்லிருக்கிறாங்க பாருங்க. நேத்து கூட காரியங்களே ஒரு டாக்டர் அங்க சொன்னாரு, நீங்க கேட்டிருப்பீங்க, நீங்க கூட பார்த்திருப்பீங்க. டாக்டர் சொன்னாரு, இத்தனை நாட்கள் அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பை எங்களுக்கு தெரியல, ஆனா இப்பொழுது நாங்கள் அதை ருசித்தோம், கர்த்தர் எங்களை மீட்டுக் கொண்டார், இன்னைக்கு நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து ஜெபிக்கிறோம், கர்த்தருக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு டாக்டர் குடும்பம் சாட்சி சொன்னதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட மீட்பு. பயப்படாதீங்க. சூழ்நிலைகள் பல காரியங்கள் இருக்கு, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்களை அவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். நீங்க ஒருபோதும் கலங்காது. அவர் சொல்றார், பயப்படாதே, ஏன்னா நான் தான் உன்னை சிருஷ்டித்தேன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். ஹல்லேலூயா. நீ என்னுடையவன் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறார். அவர் ராஜாதி ராஜா. உங்களை பெயர் சொல்லி அழைக்கணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த சுத்திகரிப்பு, இந்த 2 பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டில் உள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் புசிக்கணும், நல்லா புசிக்கணும், அதற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படணும். அப்படி நீங்கள் நடக்க ஆண்டவர் உங்களை உருவாக்கிட்டே இருப்பாரு. அவருடைய நடத்துதல் உங்களுக்குள்ளே காணப்பட்டுட்டே இருக்கும். அப்போ அவர் சொல்றாரு, உடனே உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ பயப்படாதே, நீ என்னுடையவர். ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு ஒரு காரியம் சொல்ற, அதே ஏசாயா 62:4 சொல்றாரு, நீ இனி கைவிடப்பட்டவள் என்று எண்ணப்படாமல், உன் தேசம் இனி பாழான தேசம் என்று எண்ணப்படாமல், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் ஜூலா என்று சொல்லப்படும். ஹல்லேலூயா. எப்சிபா என்றால் தேவனுக்கு பிரியமானவர். நீங்கள் யாரா இருக்கிறீங்க? தேவனுக்கு பிரியமானவளா இருக்கிறீங்களா? நீங்க தேவனுக்கு பிரியமான மகனா இருக்கிறீங்களா? சிந்தித்து பாருங்க. யாருக்கு பிரியமானவர்களா இருக்கிறீங்க? நீங்க தேவனுக்கு பிரியமானவர்களா இருக்கணும். அவர் சொல்றாரு, நீ இனி கைவிடப்பட மாட்ட, இனி நீ கலங்காத, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்துட்டு நீ என்னுடையவர். இப்படி உங்களையும் என்னையும் சொல்ல முடியுமா? நீங்க தான் அதுக்கு சாட்சி சொல்லணும். நீங்க தான், உங்க ஜீவியம் தான் அதை நிர்ணயிக்கணும். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள்ளே உண்மையா இருக்கிறீங்களா? அவர் பிரியப்படும்படி நடக்கிறீங்களா? மற்ற மனுஷன் உங்களை புகழ்வான், மற்ற மனுஷன் உங்கள் புகழ்ச்சி இங்கதான், அது தேவையே இல்லை. தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்லணும்? தேவன் உங்களை புகழணுமா? தேவன் உங்களுடைய பெயர் சொல்லி அழைக்கணுமா? தேவன் உங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட காரியங்களே நீ என்னுடையவன் என்று சொல்லணுமா? அவர் சொல்றாரு, நீ என்னுடையவன், எனக்கு பிரியமானவன், நீ எப்சிபா என்று அழைக்கப்படுவான். ஹல்லேலூயா. பியூலா என்று அழைக்கப்படுவான். தேவனுக்கு பிரியமான பிள்ளையாய் நீங்கள் வாழும் பொழுது, அந்த சுத்திகரிப்பு உண்மையாய் காணப்படும் பொழுது, அந்த சுத்திகரிப்பு உண்மையாய் இருக்கும் பட்சத்தில்
அந்த ராஜஸ்திரீயின் இடத்திலே தேவன் அந்த கருணையை கொடுத்தார். ராஜஸ்திரீயாகிய வஸ்திக்கு தேவன் அந்த ராஜா ஆகேஸ்வர ராஜா எஸ்தர் இடத்திலே எஸ்தருக்கு கருணையை அந்த கிருபையை தந்து அந்த இடத்திலே ராஜமுடியை ராஜ வஸ்திரத்தையும் தரித்து அந்த ராஜமுடியை முடிக்கிறதா நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ராஜாதி ராஜா பரலோக ராஜாதி ராஜா நமக்கு அந்த கிரீடத்தை ஜீவ கிரீடத்தை நமக்கு தர வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு பிரியமான வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ்ந்தாதான், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தாதான் உங்களை என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைக்க முடியும். உங்களை என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைக்க முடியும். ஆகவே தயவு செய்து இனி நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் போதும். இன்னும் அநேகருக்குள்ளே அந்த சுத்திகரிப்பு வரல. இன்னும் அநேகர் சீரியல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ புதுசா சீரியல் எடுக்கல, பழைய சீரியல் இப்ப போடுறாங்க. இந்த சித்தி இந்த சுத்தி எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா வெறித்தனமாய் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் சினிமா பொழுதுபோக்கு இல்ல, வேதம். இன்னைக்கு வேதத்தை உங்க கையில கொடுத்து அதை தியானிங்கன்னு சொல்ற. இன்னைக்கு சொல்லப்பட்டு இருக்கிற இந்த வார்த்தைகளை நீங்க தியானிங்க. கர்த்தர் உங்களுக்கு புது வெளிப்பாடுகளை தருவார். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்கும். நாற்றமாய் இருக்கிற அந்த வாழ்க்கை வாசனையாய் வீசக்கூடியதான கிருபையை ஆண்டவர் கொடுப்பார். என்னென்று சொன்னார், அங்க வாசனை உள்ளவர் தான். ஏன்னா அவர் அப்படி வாசனை உள்ளவராய் இருக்கிறார். அது உன்னத பாட்டு 3:6 சொல்ற, வாசனை வீசுகிற தூப கலசங்களை போல அவர் இருக்கிறாராம். இவர் யார்? அவர் தான் ராஜாதி ராஜா. அவர் வாசனை வீசுகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம நாட்டை எடுத்து போய் அங்க போனோம்னு சொன்னா கிட்ட கூட சேர்க்க மாட்டாங்களே. நம்முடைய வார்த்தையினால சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய வார்த்தையினால வெள்ளக்கோலம் தைலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும் அவருடைய வார்த்தையினாலே நாம் கழுவப்படுகிறவர்களாய் நாம் சுத்திகரிக்கப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுது நிச்சயம் அந்த ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவோம். அந்த ராஜாதி ராஜா நம்மை பெயர் சொல்லி அழைப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. அநேகரோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த ஒளிப்பிழையை கேட்கிறேன். அநேக வாலிப தம்பியே, வாலிப தங்கச்சி, நீ மனுஷனை பிரியப்படுத்த எந்த காரியத்தையும் செய்யாத. தேவன், உன்னதமான தேவன் உன்னை பார்க்கிறார். உன்னதமான தேவன் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து அநேக வாலிப பிள்ளைகள் இச்சை நாவினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். பரிசுத்தம் உங்களுக்குள்ளே காணப்படட்டும். பரிசுத்த வாழ்க்கையிலே நீங்கள் ஸ்திரப்படுங்க. பரிசுத்த வாழ்க்கையிலே நீங்கள் பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உண்மையாய் நீங்கள் கர்த்தர் பட்சத்திலே ஒப்பு கொடுத்து அவரை, ஆண்டவரே நான் இதுவரையில பாவம் செஞ்சிட்டேன்ப்பா, இனி நான் மனுஷனை பிரியப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் உங்களை பிரியப்படுத்த ஆண்டவரே, நான் இன்னும் என்னை சுத்திகரித்துக் கொள்ள உங்களுடைய வருகையிலே, உங்களுடைய ரகசிய வருகையிலே நான் எடுத்துக்கொள்ளப்பட எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. வெறும் கேட்கிறது மாத்திரமல்ல, மனம் திரும்ப வேண்டும். அதுதான் அவர் விரும்புகிறார். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு நான் இரக்கம் செய்வேன் என்று சொல்கிறார். தேவன் இன்னைக்கும் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு அவர் இரக்கம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கும் அவர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை பேர் சொல்லி அழைக்கணுமா? அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழுங்க. அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நடங்க. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா, இந்த ஒளி பிள்ளைகள் மூலமாய் கேட்கிற ஆண்டவரே தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு தேவனீர் இடைப்படுவீராக. உடைய வல்லமையின் கரம் நீட்டப்படட்டும் ஆண்டவரே. அருமையான எஸ்தரை ஆண்டவரே, அடிமை பெண்ணாய் இருந்த எஸ்தரை ஆண்டவரே வஸ்தியாய் ஆண்டவரை சுதந்திரிக்கும்படியா, ராஜ கிரீடத்தை மூடி சூட்டும்படியா தேவனீர் வைத்தீங்களே ஆண்டவரே. அடிமையாய் இருந்த எங்களையும் ஆண்டவரே அப்பா, உடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே கழுவி வாக்குத்தத்தத்தின் இஸ்ரவேலராய் எங்களை மாற்றி ஆண்டவரே எங்களை உருவாக்கி ஆண்டவரே, நீ பயப்படாதே, நீ என்னோட, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என்னுடையவன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட அழைப்பு எங்களுக்குள்ளே காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. இந்த வேலையில ஆண்டவரே மனம் கசந்து அழுது ஆண்டவரே தங்கள் பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் ஒரு விஷயம் மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் ஆண்டவரே அந்த நித்திய ராஜ்யத்தை, அந்த அழியாத தேசத்தை, அங்க மகிமையுள்ள ராஜ்யத்தை நாங்கள் ஒருபோது இழந்து விடக்கூடாது. என் ராஜாதி ராஜாவுக்கு உகந்த மனவாட்டியை நாங்கள் காணப்படணும் ஆண்டவரே. நாங்கள் ஒருபோதும் என்னுடைய ரட்சிப்பை நாங்கள் இழந்து விடாதபடி ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஆண்டவரே உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய
கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கர்த்தருடைய ஆளுகை காணப்படட்டும். அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். அவருடைய பயங்கள் எல்லாம் மாறட்டும். கர்த்தருடைய பிரசனம் இறங்கட்டும். ஆண்டவரே, பஞ்சங்கள் எல்லாவற்றையும் தேவனின் நிர்மூலமாக்கி போடும். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அப்பா, ஒன்றுக்கும் குறைப்படாதபடி நான் நடத்துவேன் சொன்னீங்க. இந்த பஞ்ச காலத்திலேயோ ஆண்டவரே, உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளை உச்சிதமான கோதுமையினால நான் நிரப்புவேன் சொன்ன தேவன் நீர். ஆண்டவரே, அப்படியே நிரப்புவீராக. ஆண்டவரே, நிரப்புவீராக. ஒன்றுக்கும் எங்கள் பிள்ளைகள் குறைப்படாதபடி ஆண்டவரே, நிறைவான ஆசுவத்தினாலே ஆவியானவன் நிரப்புவீராக, நிரப்புவீராக. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து தெய்வ கிருபை இறங்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்க. சித்தமானால் ஒரு புது மாதத்தை காணவும் தேவனின் உதவி செய்வீரா. ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, அழிக்கப்படட்டும். நாங்கள் உண்மையாகவே பாவம் செய்திருக்கிறோம் அப்பா, தவறு செய்திருக்கிறோம். ஒரு விஷயம் மன்னித்து ஆண்டவரே, எங்களுக்கு தேவன் இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, அந்த ராஜ்யத்தை நாங்கள் சுதந்திரிக்க ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை பாராட்டுவீராக. காத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி, கிருபையினால் இரக்கங்களினால் முடிச்சு, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் வயது திரும்ப ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தை செய்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம் என்றும் என்றும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றும் நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், 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 ஆமென். Praise the Lord. God bless you.